தொடர்ந்து மற்ற விவரங்களை வழங்குவதற்காக செய்தி அறையிலிருந்து நெறியாளர் ஜெனிஃபர் இணைந்திருக்கிறார். ஜெனிஃபர், இனி உங்களிடம். அபிநயா, இந்த குறிப்பிட்ட அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அறிக்கையாக தான் இருந்தது. ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியும் இந்த விக்கிரவாண்டியினுடைய இந்த இடைத்தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் அவர்களுடைய நிலைப்பாடையும் வேட்பாளர்களையும் அறிவிச்சிருந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் ரொம்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு கட்சியுமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த இடைத்தேர்தலில் அவர்களுடைய ஆதரவோ இல்லை வேட்பாளரோ களமிறக்கப்படுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ இந்த அறிக்கை வந்திருக்கு. இந்த இடைத்தேர்தல் மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தல்களையும் நாங்கள் போட்டியிட போறது கிடையாது 2026 வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி இணைந்திருக்கிறார். அவரோட நம்ம பேசலாம். சார் வணக்கம். இவங்க குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெமோக்ராட்டிக் வேல்யூஸோட இந்த தேர்தல் நடத்தப்படுறது இல்லை, அதனாலையும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவதாக இல்லை அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மொத்த கொள்கை நிலைப்பாடுல இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது அப்படிங்கிற அவர்களுடைய அறிவிப்பு ஒரு ஆச்சரியப்படுவதற்கோ அதிர்ச்சி அடைவதற்கோ ஒன்றும் இல்லை. என்ன காரணம்னா, அரசியலுக்கு வரப்போறதா அறிவிக்கும் போதே அவர் எங்களுடைய இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அப்படிங்கறத தெளிவா விஜய் சொல்லிட்டாரு. அந்த அடிப்படையில் தான் சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலும் அந்த கட்சி போட்டியிடல அப்படிங்கறத அவங்க அறிவிச்சாங்க. அப்படி இருக்க மக்களவை தேர்தலையே புறக்கணித்த விஜய் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் அப்படின்னு நம்ம நிச்சயமா எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் அவர்களுடைய திட்டத்தில் தெளிவா இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப அந்த போட்டியிடாததற்கான காரணமாக நாங்க 26 தான் இலக்கு அப்படின்னு மட்டும் நகர்ந்துடாம ஒரு ஆளுங்கட்சி மீது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குற்றச்சாட்டை முன்வைப்பதுதான் அரசியல். அந்த அடிப்படையில் தான் அதிமுகவுடைய அதே குற்றச்சாட்டை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இவங்களும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்படும் உள்ளாட்சி தேர்தலையும் அவங்க போட்டியிடாது அப்படிங்கறத இப்பயே அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, எங்களுடைய இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான், அதற்கு இடைப்பட்ட தேர்தல் எதுவுமே எங்களுடைய இலக்கு இல்லை அப்படிங்கறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. பட் எனக்கு கிடைத்த தகவல், செப்டம்பர் மாதம் திருச்சியில இவர்களுடைய முதல் அரசியல் மாநாடு நடக்க போகுது. அதுக்கப்புறம் தான் இவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் ஒரு மிகப்பெரிய அளவில் சூடு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக திருச்சியில் நீங்கள் சொல்வது போல செப்டம்பர் மாதம் ஒரு அரசியல் நிலைப்பாடோடு அவர்கள் மாநாடு நடக்கும்போது இது குறித்து கூடுதல் விவரங்களையும் நமக்கு இன்னும் நிறைய புரிதலும் அவர்களுடைய நிலைப்பாடு பற்றி தெரியும் அப்படின்னு நம்பலாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த குறித்து பல்வேறு விஷயங்களை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக ஒரு சிறிய